இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து யூஎஸ்ஏ கிட்டேருந்து ஒரு ட்ரோன் வாங்குறாங்க ஓகேவா. ஸோ அது பேர் தான் வந்து MQ-9B அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேலே இமேஜில் இருக்குல்ல இந்த ட்ரோன் தான். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக என்னன்னு சொல்லுவாங்க டேர்ம் பார்த்திங்கன்னா UAV அப்படின்னு சொல்லுவாங்க. UAVனா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கைண்ட் ஆஃப் ட்ரோன் தான் ஓகேவா. அதே மாதிரி இந்த வகையான ட்ரோன்ஸ் UAVs வந்து ஹேல் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. HALE அப்படின்னா என்ன ஹேல் அப்படின்னு சொன்னால் இதால் ஹை ஆல்டிடியூடில் பறக்க முடியும் ஓகேவா. அதே மாதிரி இதுக்கு லாங் எண்டூரன்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட ஆல்டிடியூட் ரொம்ப உயரமாக ரொம்ப நேரம் இதால் என்ன செய்ய முடியும். ஒரு ஃப்ளைட் ஜேர்னி கம்ப்ளீட் ஃப்ளைட் ஜேர்னியை 35லேருந்து 40 ஹவர்ஸ் வரைக்கும் இதால் என்ன செய்ய முடியும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பறக்க முடியும். ஸோ இது வந்து யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் அட்டாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து செய்கிறாங்க. ஸோ இது பேர் பார்த்திங்கன்னா MQ-9B ஓகேவா. இதுலேயே ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன். MQ-9B ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இந்தியா வந்து லீஸுக்கு வந்து இதே தான் MQ-9A அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு இதை வந்து லீஸ்க்கு ரெண்டு மட்டும் லீஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம அடுத்தபடியாக என்ன செய்கிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 31 யூஏவிஸ் அதாவது ட்ரோன்ஸ் ஈஸியாக இருக்கிறதுக்குன்னு ட்ரோன்ஸ்னு சொல்கிறேன் சரிங்களா. பட் அது வந்து UAVன்னு தான் சொல்லுவாங்க டேர்மு. ஸோ 31 UAVs வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 15 பார்த்தீங்கன்னா சி கார்டியன், அதர் 16 பார்த்தீங்கன்னா ஸ்கை. சி அப்படின்னு சொன்னால் இந்தியன் நேவிக்கு என்ன செய்யும், சி சைடில் வந்து அங்கே சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காக. 16ங்கிறது 8+8, அதாவது 8 வந்து ஆர்மிக்கு போகும், இந்தியன் ஆர்மிக்கு, 8 வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு போகும் ஓகேவா. ஸோ அதுதான் மொத்தம் 31 வாங்குற மாதிரியான ப்ரொக்யூர்மெண்ட் போயிட்டுருக்கேன். இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜ் போயிருக்கு. என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஓகேவா, இந்தியா இருக்காங்களா அவங்க இதுக்கு ஒப்புதல் அழைச்சிட்டாங்க. ஸோ யூஎஸில் இதோட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அநேகமாக என்ன செஞ்சிடும், முடிஞ்சு சீக்கிரமாக வந்துடும். சில ப்ராசஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்குறோம். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா ஆர்மிஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ISR அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படும். அது என்ன ISR அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் கேதரிங், சர்வேலன்ஸ் ஓகேவா, ரெக்கனன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஓகேவா, இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஓஷன் ஓகேவா. அதுக்குள்ளே என்ன நடக்குது, யார் வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே சேட்டலைட் வச்சுலாம் சர்வேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து ஃப்ளைட்ஸ் ஓகேவா எடுத்துகிட்டு போய் சர்வேலன்ஸ்க்கு கண்டினியூஸாக போவாங்க. ஸோ அங்கே ஏதாவது மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்ட்ரல் டெல்லி வரைக்கும் போகும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது, சைனீஸ் ஷிப்ஸ் இருக்குது, இல்லைனா பாகிஸ்தான் ஷிப்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது, இந்த கார்கோ வந்து என்னது போயிருக்கு. ஸோ எவ்ரிதிங் என்ன ஆகும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ISR கேப்பபிலிட்டிஸ். பட் அதுக்கு வந்து ஒரு ஹியூமன் ஒரு ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போகிறத விட இந்த மாதிரியான UAVs வந்து என்னது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு MRO ஃபெசிலிட்டி ஒன்று பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MRO ஃபெசிலிட்டி அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது, சர்வீஸ் சென்டர் மாதிரி ஓகேவா. குளோபல் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் சிஸ்டம்னு இந்தியாவிலும் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்களோட இந்தியாவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. இண்டிஜினியன்ஸ் வந்து என்னது வளரதில்லை. ஸோ அதனால் இந்தியாவில் ஒன்று என்ன செய்கிறோம், பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் என்னது இந்த மொத்த பார்ட்டோட பிளான் ஓகேவா. ஸோ இதில் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இண்டிஜினஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ A கண்ட்ரிலேருந்து B வந்து ஒன்று வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ஆன்லைன்லேருந்து பொருளை வந்து 100% அப்படியே வாங்குகிறோம். ஸோ அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க, அதை தவிர்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பொருளை வந்து எங்கள் நாட்டில் வந்து செய்யுங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம நாட்டு இன்ஜினியர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க, நம்ம நாட்டில் வேலை செய்கிறவங்க தான் அதை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ நம்மளால் கற்றுக்க முடியும் அந்த பொருளை நம்ம எப்படி உருவாக்குறோம் ஓகேவா, என்னென்ன தேவைப்படுது, எந்த மாதிரியான டெக்னிக்கல் அந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே நிச் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்களா, இது எல்லாத்தையும் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து இந்தியாவில் கம்ப்ளீட் மேனுஃபேக்சர் இல்லை. பட் அந்த UAV இருக்குது பார்த்தீங்களா, அதோட பார்ட்ஸில் சில பார்ட்ஸை வந்து இந்தியாவிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணி அதில் செய்யுங்க அப்படிங்கிறது தான் எனது இண்டிஜினியஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட 8 to 9% வந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா என்ன ஹோப் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு கிட்டத்தட்ட 20% பொருள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டீல் ஓகேவா, சென்சார்ஸ் இதெல்லாம் நீங்கள் இந்தியன் கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணதை அந்த ட்ரோன்ஸில் ஓகேவா
அந்த MQ-9B இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூஏவி பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கை கார்டியன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது. அடுத்து சி கார்டியன் அப்படிங்கிறது, ஓகேவா. ஸ்கை அப்படிங்கிறது என்னது, லேண்ட் பேஸ்டு. இந்த சி கார்டியன் வந்து சி, ஓகேவா. கம்ப்ளீட்டாக அந்த இதில் போகிறது தான் அந்த சி கார்டியன் அப்படிங்கிறது. ஸோ இதோடைய டோட்டல் டைம் எவ்வளோ நேரம் இதால் ஃப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் 40 ஹவர்ஸ் வந்து அட் அ டைம் இதால் ஃப்ளை பண்ண முடியும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சேட்டலைட் வழியாக தான் என்ன செய்வோம், கேன்லைட் பண்ணோம். இது வந்து என்னது, எல்லா வெதர் எல்லாத்துலேயுமே சேஃபாக இதால் பறக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 360 டிகிரி சர்ஃபேஸ் சர்ச் மேரிடைம் ரேடார் இருக்குது, ஓகேவா. ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்குது. சோன் பாய், இது என்னது, இந்த சோன் பாய் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது கடலுக்கு மேலே இந்த யூஓவி வந்து பறந்துக்கிட்டு இருக்கு, ஓகேவா. திடீர்னு கடற்கரையில் ஏதோ ஒரு சின்ன மூமெண்ட் என்னமோ இருக்குது, வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நம்ம தெரியுது அப்படின்னா அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 100 மீட்டருக்கு வந்து ஒரு பெரிய பைப் மாதிரி இருக்கும், ஓகேவா. அதுதான் வந்து சொனோ பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தண்ணிக்குள்ளே போடுவாங்க. தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அது என்னென்னா ஒரு சோனார் மாதிரி, உடனே சோனார் வேவ்ஸை சென்ட் பண்ணி பக்கத்து ஏதாவது பொருள் இருக்கா என்னன்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே விழுது பார்த்தீங்களா, சீல இந்த சோனார் வேவ்ஸை பாஸ் பண்ணி பக்கத்தில் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதோட டேட்டாவை உடனே மேலே பறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யூஏவிக்கு வந்து என்ன செஞ்சிடும், ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து சொனோ பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன இருக்குது, இந்த யூஏவியில் வந்து சொனோ பாய் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்குது, சொனோ பாய் டிஸ்பென்சஸும் இருக்குது, ஓகேவா. ஸோ தட் ஏதாவது ஆன்டி சர்ஃபேஸ் ஆர் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் மிஷன்ஸ்க்கெலாம் போச்சுன்னா நம்மளால் ஈஸியாக டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப எக்கனாமிக்கல் அப்படின்னா செலவு கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து நம்மளோட ஓஷன்ஸ், ஓகே, லேண்ட் எடுத்துக்கோங்களேன். பெரிய பார்டர் இருக்குது, ஓகேவா. சைனா பார்டர் இருக்குது இந்த சைடு, அண்ட் இந்த சைடு என்னது, பாகிஸ்தான் பார்டர் இருக்குது. 2 பார்டர்லையுமே நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஆள் அனுப்புறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இதை அனுப்பிச்சோம், ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹியூமன் க்ரூ கொண்ட ஏர்க்ராஃப்ட்டை அதுக்கப்புறம் அனுப்பலாம். ஸோ இதனால் டைம், காஸ்ட்டு, வியர் அண்ட் டியர், ஓகேவா, இது எல்லாமே நம்மளால் மிச்சப்படுத்த முடியுது அப்படிங்கிறத என்னது சொல்ல வராங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற இதற்கு பார்த்தீங்கன்னா 12PI அப்படிங்கிற ஒரு பிளேன், கைண்ட் ஆஃப் பிளேன், ஓகேவா. இது வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங், ரெக்கானசன்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மேரிடைம் பேட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஏர்க்ராஃப்ட் தான். ஸோ அதெல்லாம் இனி வந்து குறைஞ்சிரும். இந்த யூஏஎஸை என்ன செஞ்சிடும், எல்லா வேலையும் பார்க்க முடியும். ஸோ நம்மளை உள்ளே இருந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து எல்லாத்தையுமே நம்மளால் வியூ பண்ண முடியும். இட்ஸ் மோர் ஈஸி கிட்டத்தட்ட. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக அந்த எல்ஐசி டைமில் தான், ஓகேவா. ஸோ இதால் யூஏஎஸ் மேலே பறக்கிறதுனால இதோட வியூ வந்து இன்னும் ஈகிள்ஸ் வியூ, அதாவது ஈகிள்ஸ் வியூனா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் தூரம் வரைக்கும் பார்க்க முடியும். இது வந்து ட்ரூப்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கா, ஓகேவா, ஏதாவது அங்கே பில்டப் மேனுஃபேக்சரிங் ஏதாவது பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்களா, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டிகிட்டு இருக்காங்களா, என்ன எல்லாத்தையுமே நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்த்துட்டு இருக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூஎஸ் எல்லாமே வந்து ஒரே டெக்னாலஜியோட இன்டெகிரேட்டட் மல்டி டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி டொமைன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஈஸியாக ஒரு சிஸ்டம் டு இன்னொரு சிஸ்டம் அதனால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், ஓகேவா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா யூஎஸோட AH-64 அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. MH-60R மல்டி ரோல் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இப்போ அந்த யூஏ ஏதாவது டிடெக்ட் பண்ணிச்சுன்னா உடனே இது கம்யூனிகேஷன் கொடுக்கும், இதுக்கு கொடுக்கும், அப்புறம் இந்த PI எல்லாத்துக்கும் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே கைண்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட், இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னது. ஸோ இன்னும் காஸ்ட் வைஸ்லாம் கிட்டத்தட்ட 3000 மில்லியன்ஸ்க்கு கிட்ட இருக்குது. பட் இன்னும் அஃபிஷியலாக என்னது அது முடியும் போது தான் தே வில் அகெயின் ஸ்பீக் என்ன எவ்வளோ காஸ்ட் என்ன வரும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரோன்ஸ், இந்த யூஏவிஸ் பற்றி ஆகுதுன்னா வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.